இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து தீர்மானத்தில் நிலைத்திரு என்ற தலைப்பின் கீழே தியானிக்க இருக்கிறோம். இந்த வருடம் துவக்கத்திலே நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்போம். இங்கே நம்மளுடைய தீர்மானம் எதை சார்ந்து இருக்கிறது? ஒரு மகிழ்ச்சியை சார்ந்துதான் இருக்கிறது. நம் முதல் மாதத்திலே முதல் நாளிலே நிறைய செய்திகளை கேட்டிருப்போம், வாக்கு தத்தத்தை பெற்றிருப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்வோம்? சில நேரங்களிலே மகிழ்ச்சியாக இருப்போம், சில நேரங்களிலே கலங்கி இருப்போம். இந்த வருஷம் எப்படி இருக்குமோ, கடந்த வருடத்தில் இப்படி நோயினாலே கொரோனாவினாலே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம், இந்த வருஷம் எப்படி இருக்குமோன்ட்டு ஒரு வேளை கவலையோடு இருக்கலாம். இல்லை கிறிஸ்தவர்களாகிய நம்ம என்ன தீர்மானத்தை எடுத்திருப்போம்? என்ன மிஞ்சி போனால் ஒரு 2-3 தீர்மானத்தை எடுப்போம். ஒவ்வொரு வருடமும் நாம் எடுக்கும் தீர்மானம் அதிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? கிறிஸ்தவர்களாகிய நாம் எடுக்கிற தீர்மானம் என்ன? நன்றாக வேதத்தை வாசிப்பேன், இல்லை ஜெபிப்பேன், இல்லை என்றால் நான் ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்வேன். இதைத்தான் நாம் தீர்மானமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். வேதாகமத்திலும் அநேகர் தீர்மானத்தை எடுத்து அதிலே நிலைத்திருந்து பல ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் நீதிமொழிகளிலே ஒரு வசனம் இவ்வாறு சொல்கிறது. நீதிமொழிகள் 20:5 மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனைகள் ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை முண்டெடுப்பான். நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு புத்தியான காரியம் நமக்கு தேவை. நாம் அதை செய்ய வேண்டுமென்றால் மிகவும் முக்கியமானது ஒரு தீர்மானம். இந்த புதிய ஆண்டிலும் நாம் எடுத்த தீர்மானம் என்ன? வேதாகமத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறித்து நாம் இன்றைக்கி தியானிக்க இருக்கிறோம். இங்கே அந்த மனிதன் எவ்வாறு தீர்மானத்தை எடுத்தார்கள், எவ்வாறு அவர்கள் மேன்மையான காரியத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து தியானிக்கலாம். இங்கே மக்லோனை குறித்தும் அவனுடைய மனைவி குறித்தும் தேசத்திலே பஞ்சம் ஏற்படுகிறது. இங்கே நகோமி அவருடைய தேசத்தை விட்டு எங்கே செல்கிறான்? மோவாப் தேசத்தை போய் அங்கே தஞ்சம் புகுகிறாள். அங்கே அவள் நடந்த காரியம், அங்கே தன்னுடைய கணவரை இழக்கிறாள். கணவரை இழந்தது மாத்திரமல்ல, 10 வருடம் கழித்து தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்து விடுகிறாள். இங்கே நடக்கிற சம்பவம் என்னன்னா, நகோமி அந்த மோவாப் தேசத்திலிருந்து இங்கே தன்னுடைய சொந்த ஊருக்கு அவள் திரும்ப ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். இங்கே நகோமியுடைய மருமகள்கள் 2 பேர் இருக்கிறார்கள், ரூத், ஓர்பால். இங்கே இந்த 2 மருமகள்களும் இங்கே அவளோடு வருகிறார்கள், கூட வருகிறார்கள். நகோமி என்ன சொல்கிறாள்? அவளுடைய முழுமையான காரியம் என்ன? நீங்கள் உங்கள் தாய் தகப்பன் உங்கள் வீட்டுக்கு போங்க, இல்லை என்னை பின்பற்றி வந்தால் ஒரு யூஸ் இல்லை. முதல் தடவை அப்படி சொல்கிறா. 2வது தடவை அவளை நீ ஒரு திருப்பு மறுமணம் முடித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாள். 3வதாக நான் வயது சென்றவளாக இருக்கிறேன், ஸோ என்னை பின்பற்றி வந்தால் ஒரு பிரோஜனம் இல்லை, நீங்கள் போங்க, உன்னுடைய தேசத்துக்கு போங்க, உன்னுடைய தேவர்களை வணங்குங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுகிறாள். இங்கே ஒரே ஒரு பெண், அவள் ரூத், தன்னுடைய மருமகள் என்ன செய்கிறாள்? உறுதியாக இருக்கிறாள். தன் மாமியோடு அவள் முழுமையாக தன்னுடைய எல்லா காரியத்திலையும் அவளை சார்ந்து நான் முழுமையாக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள். பாருங்கள், ரூத் என்ன செய்கிறாள்? அவளுடைய தீர்மானம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ரூத் 1:16 நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து இங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லி அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். இந்த நாளிலே ரூத் எடுத்த ஒரு தீர்மானத்தை குறித்து பார்க்கலாம். ரூத் என்ன செய்கிறாள்?
தன்னுடைய மாமியோடு நான் செல்வேன். அது மாத்திரமல்ல, அவள் இருதயத்திலே அவள் எடுத்த ஒரு முக்கியமான காரியம் என்ன? யெகோவா தேவனை அவள் விசுவாசிக்கிறாள். அவள் விசுவாசித்து என்ன செய்கிறாள்? அவளோடு நகோமியோடு வருகிறாள். அவளுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது என்று தெரிந்து நகோமி அவளுடைய காரியங்கள் என்ன என்று அறிந்தே ரூத் அவளோடு செல்கிறாள். அது மாத்திரமல்ல, அவள் வயலை தேடி சென்று அங்கே கதிர் பொறுக்கிறாள். புதிய தேசம், அங்கே யாரென்று தெரியாது. அங்கே சென்று அவள் கதிர் பொறுக்கிற வேலை செய்கிறாள். அங்கே அவளுக்கு ஆண்டவருடைய கண்களிலே தயை கிடைக்கிறது. அந்த வயலின் அதை விசாரித்து அங்கே இருக்கிற அந்த போவாஸ் என்ன செய்கிறாள்? அந்த ரூத்தை விசாரிக்கிறாள். அவளை பார்த்து முழுமையாக கேட்கிறாள். அவளை கூட்டு சொல்ல, நீ எந்த வயலுக்கும் செல்ல வேண்டாம், முழுமையாக இங்கே நீ அங்கே இந்த வயலிலே எல்லா வேலையும் செய்ய வேண்டும். எங்களுடைய அந்த வயல்லே யாரும் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. முழுமையாக இங்கே உன்னை தொந்தரவு பண்ண யாரும் கிடையாது. உனக்கு தண்ணி வேணால் இங்கே கொண்டு குடிச்சிக்கோ, உனக்கு எல்லா தேவையும் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த போவாஸ் அவனோடு செல்கிறான். இங்கே ரூத் என்ன செய்கிறாள்? அவளுக்கு ஒரு மனக்கலக்கம். நான் ஒரு மோவாபிய ஸ்திரீயாக இருந்தும் என் மேலே இவ்வளோ இரக்கம் வைக்கிறது காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறா. தலை முகம் குப்புற விழுந்து வணங்குறா. இப்போ இங்கே அவளை குறித்து அவள் சொல்ல, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய செட்டைக்குள்ள அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி இங்கே போவாஸ் அவனை குறித்து சொல்கிறார். இன்னும் ஒரு வசனத்திலே சொல்கிறார், ரூத் 3:10, மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவானுமாகிய வாலிபர்களுக்கு பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள் என்று சொல்லி இந்த ரூத்தை குறித்து போவாஸ் சாட்சியாக சொல்கிறார். அவள் ஆண்டவரை மாத்திரம் முழுமையாக விசுவாசித்து அவள் மோவாப் தேசத்தை விட்டு அவள் தன்னுடைய மாமியை முழுமையாக விசுவாசித்து அவளை நம்பி இந்த இடத்துக்கு வருகிறாள். இஸ்ரவேலின் தேவன் ஒரு நாள் அவளை கைவிடவில்லை. அவள் அங்கே வேலை செய்த அந்த கதிர் பொறுக்கின அதே வயலிலே அவள் அங்கே சொந்தமாக இருக்கும் அளவுக்கு ஆண்டவர் அவரை உயர்த்தினார். ரூத் 4:10 சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் ரூத்தை போவாஸ் மணம் முடிக்கிறாள். இங்கே இந்த ரூத் எடுத்த ஒரே ஒரு தீர்மானம், இஸ்ரவேல் ரூத் எடுத்த ஒரே ஒரு தீர்மானம் என்ன? அவள் தன்னுடைய தெய்வத்தை, அவன் வணங்கின யெகோவா தேவனை விசுவாசித்தாள். அதை அவள் கடைசி வரைக்கும் விடவில்லை. இன்றைய நாளிலும் கூட ரூத் எடுத்த தீர்மானத்தை போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தும் நாம் சோர்ந்து போய் இருக்கலாம். நம் ஆண்டவரை மட்டும் விசுவாசிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேன்மையான காரியத்தை தருவார். ரூத் அதை பெற்றுக்கொண்டால் நம்ம இந்த வேலையிலையும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலையும் கூட ரூத் ஒரு தீர்மானத்திலே உறுதியாக இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட எங்களுடைய எந்த வருடத்திலும் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோப்பா. நான் உம்மிலே நிலைத்திருக்க, உம்மிலே விசுவாசத்திலே நிலைத்திருக்க, உம்முடைய வார்த்தைகளிலே தீர்மானத்திலே நிலைத்திருந்து விசுவாச ஓட்டத்திலே எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய குடும்பத்தையும் நடத்தி செல்வதற்கு புது பலனை எங்களுக்கு தாங்க. அந்த பலனோடு நாங்கள் இந்த வருடத்தை நாங்கள் முழுவதுமாக சுதந்திரித்து கொண்டு உமக்கு சாட்சியாக வாழ கிருபை தாங்க. எல்லாமே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.